ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீச் மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் போதே பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது பட்டாணி வேக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மசிகிற அளவுக்கு பட்டாணி வெந்திருக்கு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்னா 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, அப்புறமா அன்னாசி பூ, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா இதை நல்ல ப்ரௌன் கலர் ஆகுறது வரை வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பற்கள் 1-2 சதைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து திரும்பவும் மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது பீச் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்கு அப்புறமா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த பீச் மசாலா சுண்டலை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் மசாலா சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக மல்லித்தழை எல்லாமே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான பீச் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்ல இருந்தது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.